4ஆம் வகுப்பு முதல் பருவம் பாடம் 5 பண்படுத்தும் பழமொழிகள். மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? பாடம் 4ல் உள்ள முளைப்பாரி அப்படிங்கிற நாட்டுப்புற பாடலை எல்லாரும் பாடினீங்களா? எப்படி பயறு வகைகளை முளை கட்டணும், எத்தனை நாள் கட்டணும், எதில் பயறு வகைகளை முளை கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நவதானியங்கள் எத்தனை இருக்குது? 9 இருக்கு. என்னென்ன தானியங்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாடம் 5 பண்படுத்தும் பழமொழிகள் அப்படிங்கிற பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். எல்லாரும் படிப்போமா? பண்படுத்தும் பழமொழிகள். பழமொழிகள் அப்படின்னா என்ன? பழமொழிகள் அப்படின்னா நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய மொழி தான் பழமொழி. பழமொழிகள் நம் வாழ்க்கையை வளப்படுத்தும், பண்படுத்தும் என்பதற்காக பண்படுத்தும் பழமொழிகள் என்ற தலைப்பில் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம எல்லாரும் படிப்போம். எல்லாரும் கையில் புக்கை எடுங்க, பக்கம் 29 எடுங்க. அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வார சந்தைக்கு சென்றான். செல்லும் வழியில் நாய்கள் குரைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான். அமுதவாணன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் தன்னோட தாத்தாவோட வார சந்தைக்கு, வாரத்தில் ஒரு நாள் வைக்கிற சந்தை தான் வார சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சந்தைக்கு போயிருக்கான். போகிற வழியில் நாய்கள் குரைத்து சத்தம் போட்டு சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த அமுதவாணன் அப்படிங்கிற சிறுவனுக்கு நாய்களை விரட்டணும் அப்படின்னு கல்லை தேடினான். தாத்தா பேசுகிறாரு, அமுதவானா என்ன தேடுகிறாய்? அமுதவாணன் அப்படிங்கிற சிறுவன் பேசுகிறான், நாயை கண்டால் கல்லை காணோம் என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா. தாத்தாட்ட சொல்றான், அந்த நாயை விரட்டுறதுக்கு கல் கிடைக்கவே இல்லை தாத்தா அப்படின்னு தாத்தா கிட்ட அந்த சிறுவன் சொல்றான். அடுத்து தாத்தா சொல்றாரு, அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவானா. கல்லால் செதுக்கிய சிலைதானே கோவிலில் இருக்கிறது. அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. இதுதான் இந்த பழமொழியின் பொருள். கல்லால் செதுக்கப்பட்ட சிலை தான் கோயிலில் இருக்குது. அந்த சிலையை கல்லாக பார்த்தால் இறைவனுங்கிற நாயகன் நம்மளுக்கு தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக, அதாவது இறைவனாக பார்த்தா கல் தெரியாது. இதுதான் அந்த பழமொழியோட பொருள் அப்படின்னு தாத்தா அமுதவாணன்ட்ட சொல்கிறாரு. அடுத்து அமுதவாணன் சொல்கிறான், தாத்தா குரைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் நேற்று கூறினான். குரைக்கின்ற நாய் கடிக்காதா தாத்தா அப்படின்னு தாத்தா கிட்ட அமுதவாணன் கேட்குறான். தாத்தா சொல்றாரு, அப்படி இல்லை அமுதவானா, குரைக்கின்ற நாய் என்பது தவறு. குலைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குலைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாழையாட்டி குலைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே, அதுதான். அதாவது குறைக்கின்ற நாய் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது தவறு. குழை, நல்லா நாக்க உள்ள மடக்கி சிறப்புழா, அதை சொல்லி குழைகின்ற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லணும். இதுதான் சரியான பழமொழி. குலைகின்ற அப்படின்னா நம்மளை பார்த்து பழகிய நாய் நம்மளை பார்த்து எங்கே பார்த்தாலும் வாழை ஆட்டிக்கிட்டு அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். இதுதான் அதோட விளக்கம். இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர். நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கும் ஆசை வந்தது. தாத்தாவும் அமுதவாணனும் சந்தைக்குள்ள போயிட்டாங்க. நுழைவாயில யானை ஒன்று ஆசி வழங்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா அமுதவாணனுக்கும் ஆசை வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, அமுதவாணன் சொல்றான், தாத்தா நானும் இந்த யானையிடம் ஆசி பெற்று கொள்கிறேன் அப்படின்னு அமுதவாணன் தாத்தா கிட்ட கேட்குறான். தாத்தா சொல்றாரு, பெற்றுக்கொள், இதோ 10 ரூபாய் யானையிடம் கொடு அப்படின்னு தாத்தா அந்த அமுதவாணன்ட்ட காசு கொடுக்குறாரு. அடுத்தது அமுதவாணன் தாத்தா கிட்ட சொல்றான், தாத்தா அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று, அதற்கு பொருள் என்ன தாத்தா அப்படின்னு அமுதவாணன் தாத்தா கிட்ட கேட்குறான். தாத்தா
அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னு பாருங்க. யானை கிடையாது, அது ஆனை. அதை பிரித்து எழுதினால் ஆ கூட்டல் நெய், அதாவது பசுவின் நெய். பூனை கிடையாது, இது பூனை. அதை பிரித்து எழுதினால் பூ கூட்டல் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன். நாம் இளமையில் பசுநெய்யை விரும்பி உண்போம். வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இளமையில் ஆனை, முதுமையில் பூனை. இதுதான் ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்பர். ஆனால் இன்று இதன் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகிறது. அமுதவாணன் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு அப்பா சொன்னாங்களே, அதுக்கான விளக்கம் என்னன்னு சொல்லி தாத்தா கிட்ட கேட்குறான். அதுக்கு தாத்தா இது போல விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம சின்ன பிள்ளையில இருக்கப்ப நம்மளுக்கு நம்ம அம்மா பருப்பு சோறு, பருப்பில் நெய் கலந்து டெய்லி கொடுப்பாங்க. அப்போ நல்லா நம்மளுக்கு சத்து நிறைய கிடைக்கணும் அப்படின்ட்டு. அதே பெரிய வயசான உடனே நம்மளுக்கு நெய் சாப்பிடுவோமா? நெய் சாப்பிட முடியாது. தேனில் மருந்து கலந்து சாப்பிடுவோம். இதுதான் ஆனை பூனை அப்படின்னு விளக்கி சொல்றாரு தாத்தா. இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கினர். அடுத்தது அமுதவாணன் தாத்தா கிட்ட கேட்குறான். தாத்தா, எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாருங்கள். அப்படியே பாப்பாவுக்கு பலூன்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு தாத்தா கிட்ட கேட்குறான். உடனே தாத்தா சொல்றாரு, வாங்கலாம் அமுதவானா அப்படின்னு. அடுத்து அமுதவாணன் சொல்றான், எனக்கும் சேர்த்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா அப்படின்னு தாத்தா கிட்ட அவனுக்கு பலூன் கேட்குறான். தாத்தா சொல்றாரு, போதும், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு தாத்தா அமுதவாணன்ட்ட சொல்றாரு. அமுதவாணன் கேட்குறான், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமா அப்படின்னு கேட்குறான். உடனே தாத்தா சொல்றாரு, சொல்கிறேன், அதற்கான விளக்கம் சொல்கிறேன். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம். ஆனால் இது தவறு. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது. கற்கும் போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும், இது தவறானது. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் அப்படிங்கிறது சரியானது. அதாவது நம்ம எக்ஸாமுக்கு தேர்வுக்கு நம்ம படிக்கிறோம். எதையும் புரியாம படிச்சு மனப்பாடம் செஞ்சு ஞாபகத்துல வைக்க கூடாது. படிக்கும் போது நம்ம தெளிவா படிக்கணும். தெளிவா படிச்சதுக்கு அப்புறம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுதான் அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் அப்படிங்கிற பழமொழிக்குரிய விளக்கம். தாத்தாவும் அமுதவாணனும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்து அமுதவாணன் சொல்றான், உங்களுடன் சென்று வந்தது மிகவும் மகிழ்ச்சி தாத்தா. நீங்க என்னை கூட்டிட்டு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தாத்தா அப்படின்னு அமுதவாணன் தாத்தா கிட்ட சொல்றான். இந்த பாடத்துல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பழமொழிகள் அப்படின்னா என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பழமொழிகள் உணர்த்தும் பொருளையும் அதோட விளக்கத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இப்பவே பழமொழிகளை படிக்கணும்னு ஆசையா இருக்கா? உங்க புக்லையோ அல்லது மற்ற புக்லையோ பழமொழிகள் இருந்துச்சுன்னா அதை படிச்சு அதோட விளக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பக்கம் 32ல சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? அதை எடுத்து நம்ம படிப்போமா? வரிசை எண் 1, அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம் டேஷ். விடை இ வாரசந்தை. வரிசை எண் 2, யானைக்கொரு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். விடை இ யானைக்கு கூட்டல் ஒரு. வரிசை எண் 3, பழச்சாறு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். விடை அ பழம் கூட்டல் சாறு. வரிசை எண் 4, நாய் டேஷ். விடை அ குறைக்கும். வரிசை எண் 5, ஆசி இச்சொல்லின் பொருள் டேஷ். விடை ஈ வாழ்த்து. வரிசை எண் 6, கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. வாரம் கூட்டல் சந்தை வார சந்தை. பழமை கூட்டல் மொழி பழமொழி. அது கீழே பாருங்க, வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு இருக்கு, அதை எழுதி படிச்சிருக்கணும்.
அடுத்து பக்கம் 33 பழமொழியை நிறைவு செய்க அப்படின்னு இருக்கு. பழமொழியை எல்லாரும் நிறைவு செய்வோமா? வரிசை எண் 1, யானைக்கு ஒரு காலம் வந்தால் டேஷ், அந்த டேஷ்ல பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு எழுதணும். வரிசை எண் 2, டேஷ் கடிக்காது, அந்த டேஷ்ல குறைக்கின்ற நாய் கடிக்காது அப்படின்னு அந்த டேஷ்ல எழுதி நிரப்பணும். வரிசை எண் 3, நாயை கண்டால் டேஷ், அந்த டேஷ்ல என்ன எழுதணும்? கல்லை காணோம் அப்படின்னு எழுதணும். வரிசை எண் 4, கல்லை கண்டால் டேஷ், அந்த டேஷ்ல நாயை காணோம் அப்படின்னு எழுதி நிரப்பணும். வரிசை எண் 5, டேஷ் அளந்து போடணும், அந்த டேஷ்ல ஆற்றில் போட்டாலும் அப்படின்னு எழுதணும். பக்கம் 34, படத்திற்கேற்ற பழமொழியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு தலைப்பு கொடுத்து கீழே படம் கொடுத்து கேட்டிருக்காங்க. அந்த படத்தை பாருங்க, அதில் என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க? அதில் தூத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு ஏற்ற பழமொழி கீழே கொடுத்துருக்காங்க 3. அதில் எது சரியான விடையோ அதை மட்டும் நம்ம குறிப்போம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, அதுக்கு கீழே முதல் எழுத்து மாற்றினால் வேறு சொல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. வரிசை எண் 1, படிக்க நீயும், அந்த டேஷ்ல என்ன எழுதணும்? விரும்பு. பாறை உடைப்பது இரும்பு, சுவைத்தால் இனிக்கும் கரும்பு, பூ மலரும் முன் அரும்பு. வரிசை எண் 2, கையின் மறுபெயர் கரம், வயலுக்கு இடுவது உரம், பூக்களை தொடுத்தால் சரம், புன்னை என்பது மரம். வரிசை எண் 3, நீர் இறைத்திடுவது ஏற்றம், புயலோ இயற்கை சீற்றம், தவறு இழைப்பது குற்றம், வீட்டின் உள்ளே முற்றம். பக்கம் 35 மேலே பாருங்க, அறிந்து கொள்வோம் அப்படின்னு இருக்கு. அதை எல்லாரும் வாசிச்சு தெரிஞ்சுக்கோமா? முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும். கீழே பாருங்க, இணைத்து மகிழ்வோம் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் ப்ராவர்ப்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நம்ம எழுதுவோமா, இணைப்போமா? வரிசை எண் 1, டாக் லெஸ் மோர் ஒர்க், குறைவாக பேசு அதிகம் வேலை செய். வரிசை எண் 2, நோ பெயின் நோ கெயின், உழைப்பின்றி ஊதியமில்லை. வரிசை எண் 3, குட் கவுன்சில் ஹேஸ் நோ பிரைஸ், நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது. வரிசை எண் 4, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட், பதறாத காரியம் சிதறாது. வரிசை எண் 5, all that glitters is not gold, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அடுத்த வகுப்புல பாடம் 7 வெற்றி வேர்க்கை என்ற பாடத்தை படிப்போம். நன்றி.